டெய்லரிங்கா அல்லது ஆரியா? டெய்லரிங் கற்றுக்கணும்னு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அல்லது ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்னா, டெய்லரிங் கற்றுக்கிட்டா நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா அல்லது ஆரி கற்றுக்கிட்டா நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா? இதோட ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் கேத்ரின் சுஜி. யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் ஆரி ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்டே ஃப்ரீயாகவே டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ் எடுக்கிறோம். பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆரி கற்றுக்கிறது பெஸ்ட்டா டெய்லரிங் கற்றுக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்ககிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் டெய்லரிங்கே கற்றுக்கோங்க. ஏன்னா மிஷின் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு ஆரிக்குவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட மிஷின் இல்லை, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஆரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆரியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆரி ஃப்ரேம், ஆரி ஸ்டாண்ட், ஆரி நீடில் அண்ட் சின்ன சின்ன ஆரி மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சமாக வாங்கி அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்ல ஆரி கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து ஒரே ஆர்டர்லேயே மினிமம் 2000, 3000, 5000 இந்த மாதிரிலாம் நிறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆரியை நல்லா போட்டு நிறைய கஸ்டமர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வர சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆரி ப்ளவுஸை நீங்களே போட்டு டிசைன் பண்ணி அதே ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஃபுல் ஆர்டரோட அமௌண்ட்டும் கிடைக்கும். அதே நேரம் உங்கள்கிட்ட டெய்லரிங் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் டெய்லரிங்கை நல்லா கற்றுக்கோங்க. டெய்லரிங் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் எடுங்க. ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரமாக ஆரி கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஆரி ஆர்டர்ஸை எடுக்க ஆரம்பிங்க. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட வர கஸ்டமர் உங்கள்கிட்ட ரெகுலராக உங்களை பிடிச்சிரும், உங்கள்கிட்ட டெய்லரிங் ஆர்டர்ஸ் தந்துடுவாங்க. ஆரி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இன்னொருத்தங்கிட்ட தான் போவாங்க. ஆனால் அதே கஸ்டமர் நீங்கள் ஆரி போட்டு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தருவாங்க. ஒரு மினிமம் 2000, 3000, 4000, 5000 இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆரியில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆரி தெரியாத காரணத்தினால மாதிரியான ஆர்டரை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சீக்கிரமாக ஆரி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் அந்த பெரிய ஆர்டர் உள்ள கஸ்டமரை உங்கள்கிட்டயே வச்சுக்க முடியும். டெய்லரிங் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 1000 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஆரியில் மினிமம் நீங்கள் டிசைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1000, 2000 இந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரே நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். ஆரி ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் அதோட மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீயாகவே டெய்லரிங் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி தரேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. சீக்கிரமாக உங்கள் சீட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ்.